கொழும்புல இளம் பெண் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். கொழும்பு ஹகதுடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 25 வயதுடைய யுவதி ஒருவர் அவரது காதலனால் தொழிற்சாலை வளாகத்தினுள்ளேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் கடந்த 5 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதீத சந்தேகத்தின் காரணமாகவே இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளதாகவும், எனினும் மேற்படி யுவதியை படுகொலை செய்த காதலன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 4ஆம் திகதி காலை வழக்கம் போல் பணிக்கு சென்ற கிம்கானி தொழிற்சாலையின் பிரதான வாயிலூடாக நுழைந்து தனது பையை வைக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த அவரது காதலன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கிம்கானியை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உயர்தர கல்வியை முடித்த பின்னர் ஆடை தொழிற்சாலையில் இணைந்த கிம்கானிக்கும் அங்கு பணிபுரிந்த பதுளை கெப்பட்டிபொல பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே கடந்த 1 வருடமாக காதல் தொடர்பு இருந்துள்ளது. குறித்த இளைஞர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும் பின்னர் விவாகரத்து பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 1 மாதத்துக்கு முன்பு கிம்கானியின் பாட்டி காலமானதால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். இதனால் வீட்டில் இருக்கும் நேரங்களில் காதலனுடன் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். வேலையிடத்தில் நாம் 8 மணி நேரம் ஒன்றாகவே இருக்கிறோம். வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனது பாட்டியின் நினைவுகளுடன் இருக்க அனுமதி கொடு என்று கிம்கானி தனது காதலனிடம் கோரியிருந்தார் என்று கிம்கானியின் உறவினர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் காதலி தன்னை தவிக்கின்றார் என்ற அதீத சந்தேகத்தின் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறமைக்காக விரைவில் பதவி உயர்வு பெறவிருந்த நிலையிலேயே கிம்கானிக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.